ஹலோ நேயர்களே, இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க. நீங்களும் உங்கள் நிலத்தை விற்கணும்னு முடிவெடுத்திருக்கீங்க, விளம்பரம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தகவலை பகிரலாம். நேயர்களே, இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு ஒரு தகவலை பகிர்றேங்க. நேற்று ஒரு சேனலில் நம்ம சேனலை பற்றி அவதூறாக பேசியிருந்த வீடியோவை நம்ம நேயர் ஒருவர் எனக்கு பகிர்ந்தாருங்க. அதை நானும் பார்த்தேன். நான் மற்ற சேனலில் என்ன வீடியோஸ் போடுறாங்கங்கிறதும் நான் பார்க்குறதில்ல, அவங்கள பற்றியும் நான் கண்டுக்கிறதில்ல. என் வேலை உண்டு, நான் உண்டுன்ட்ருக்கேன். ஆனால் அவனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் என்ன வீடியோஸ் போடுறாங்க, அதை பற்றி எப்படி அவதூறாக பரப்புறதுங்கிற ஒரு எண்ணத்தில் நேற்று வீடியோ போட்டிருக்கான். அதுவும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்கான், நம்பர் 1 ஃப்ராடுங்கிறான். அவனை எனக்கு யாருன்னு தெரியாது. முதல்ல அவன் சேனலையும் நான் பார்த்தது கிடையாது. நேற்று வீடியோ அனுப்பிச்சங்காட்டி தான் அந்த வீடியோவையே நான் பார்த்தேன். அவங்ககிட்ட நான் இது வரைக்கும் பேசினதும் கிடையாது. ஸோ எப்படி என்னை நம்பர் 1 ஃப்ராடுங்கிறான். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நான் நிலத்தை விளம்பரப்படுத்துகிற சேனல் தான், அவனும் சேனலும் அதே தான். நம்ம சேனல்னால் பார்த்திங்கன்னா குறைந்த காலத்தில் அதிகப்படியான சப்ஸ்கிரைபர்ஸ் இணைஞ்சிருக்காங்க. ஏன்னா நம்ம சேனல் நல்லபடியாக ரன் ஆகிட்டுருக்கு. அசுர வளர்ச்சியில் 13,000 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே இருக்குங்க. இப்போது நீங்களே பார்க்கலாம். அந்த பொறாமையிலேயே என்னவோ வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறான், வாய்க்கு வந்த மாதிரி அவதூறாக பரப்புகிறான். அதையெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. நான் சொன்ன மாதிரி அவன் யாருன்னே தெரியாது. நான் இது வரைக்கும் மற்ற சேனலை பற்றி நம்ம சேனலில் நம்ம எதுவுமே பேசினது கிடையாது. எனக்கு அதை தேவையும் கிடையாது. அப்படி மற்ற சேனல்காரன் நம்ம சேனலை பற்றி பேசுகிறான்னா எவ்வளோ ஒரு வயிற்றெரிச்சல் இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க. அடுத்தவன் வீட்டில் என்ன நடந்தால் நமக்கு என்னங்க? அதையெல்லாம் ஏன் நம்ம பார்த்து அதை பற்றி நாம் ஏன் பேசணும் இல்லையா? அவனோட வீடியோவில் அவ்வளோ கேவலமாக பேசுகிறான். எப்பேற்பட்ட ஒரு ஈனப்பிறவியாக இருப்பாங்கிறத நீங்கள் யோசிச்சுக்குங்க, சரிங்களா? அந்த அவதூறுகளெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. இந்த வீடியோவில் அவனோட சேனல் பேரும் நான் குறிப்பிட விரும்பலை. ஏன்னா அவனுக்கு இலவச பப்ளிசிட்டி கொடுக்கறது எனக்கு தேவையில்லாத வேலை. பொதுவாக நம்ம சேனல் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உரிமையாளர்கள் நிலம் விற்கிறவங்க எனக்கு நிலத்துடைய வீடியோவும் நிலத்துடைய தகவலும் பகிர்றாங்க. அந்த ரெண்டையும் இணைச்சு ஒரு காணொலியாக வடிவமைத்து அதை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அப்படி தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஒரு 5 மாதமாக. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல நிலங்கள் யார் யார் விற்கிறாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்தடையுது. சில நேரங்களில் உரிமையாளர் ஃபோன் எடுக்காமல் இருக்கலாம், அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உரிமையாளர்கிட்ட நாங்கள் 10 பைசா வாங்குறதில்ல. உரிமையாளர் நிலம் விற்றாலும் எனக்கு ஒன்றும் 10 பைசா கமிஷனும் தர்றதில்ல. இது மூலமாக எனக்கு வருமானமும் கிடையாது. நான் வீடியோ போடுறேன், அவ்வளோதான், சரிங்களா? உங்களுக்கு நல்லபடியாக ஒரு தகவலை கொண்டு சேர்க்கிறேன். நீங்கள் எனக்கு என்கரேஜ் பண்ணணும். ஒரு வீடியோ போட்டேன்னா அதுக்காக சில உரிமையாளர் ஃபோன் எடுக்கலைங்கிறதுக்காக உடனே கமெண்ட்டில் இது ஃபேக் வீடியோ அப்படி இப்படின்ட்டு கண்டபடி கமெண்ட் போடாதீங்க. எஸ், அது மாதிரி சில பேர் போடுறாங்க, எல்லாத்தையும் சொல்லலை, சரிங்களா? சில பேர் பண்ணுறாங்க, அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. நான் உங்களுக்காக ஒரு நல்ல நல்ல கண்டென்ட்டை தான் கொண்டு சேர்த்திட்ருக்கேன். நம்ம சேனல் தொடர்ந்து ரன் ஆகணும், நல்லபடியாக இருக்கணும், சரிங்களா? உங்களுக்கும் உதவியாக இருக்கும் அப்போ தான். ஏன்னா நல்ல நல்ல நிலங்கள் நிலம் உரிமையாளர்கள் எனக்கு பகிர்ந்துட்டுருக்காங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வீடியோஸ் இருக்குது. ஒரு எவ்வளோன்ட்டு சொல்ல விரும்பல, கொஞ்சம் வீடியோஸ் இருக்குது. எல்லாமே நல்ல நிலங்கள், எல்லாமே ஒரே அடியாக போட முடியாததுனால எனக்கும் நேரம் வேணுங்கிறதால தினம் 2 வீடியோஸாக போட்டுட்ருக்கேன். அப்படி தான் உங்களுக்கு நான் அந்த நிலங்கள் விற்கிற தகவலை கொண்டு சேர்த்துட்ருக்கேன், சரிங்களா? நீங்களும் எனக்கு ஒத்துழைப்பு தரணும். மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு இப்படி அந்த சேனலில் சொல்கிறாங்க, இதுக்கு நீங்கள் விளக்கம் அளிக்கணும்னு நீங்கள் ஏங்க கேட்குறீங்க? அதை ஏன் நீங்கள் நம்புறீங்க? அதையெல்லாம் நம்பாதீங்க. அவங்க வயிற்றறிச்சலில் பேசுகிறாங்க. நம்ம நேயர்கள் நிறைய பேர் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க. நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, வீடியோலையும் கமெண்ட் போட்டிருந்தீங்க லோ பட்ஜெட் நிலம் கேட்டு. நம்ம சேனல்லன்னு பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேங்க. அந்த ப்ளேலிஸ்ட்டில் 2 ப்ளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் நிலங்கள் தாங்க இருக்குது. ஒன்று குறைந்த பட்ஜெட் நிலங்கள்ங்கிற ப்ளேலிஸ்ட்டுங்க. ரெண்டாவது ஏக்கர் விலை 10 லட்சம் ரூபாய்க்கும் குறைவு. நீங்கள் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறவராக இருந்தால் சேனலுக்குள்ளே போய் இந்த 2 ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க. நேயர்களே, நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேங்க. 2 லெவல் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சில்வர், மாதத்துக்கு 119 ரூபாய்ங்க. இன்னொரு மெம்பர்ஷிப் லெவல்னால் பார்த்தீங்கன்னா கோல்டுங்க, இதுக்கு மாதத்துக்கு 399 ரூபாய்ங்க.
சில்வர் மெம்பர்ஸ் ஆகட்டும், கோல்டு மெம்பர்ஸ் ஆகட்டும், குறைந்த பட்ஜெட் நிலங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் இல்லைங்களா, ஏக்கரின் விலை 10 லட்சத்திற்கும் குறைவு, அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ்க்கு முதல்ல ஒளிபரப்பாகுங்க. அவங்களுக்கு ஒளிபரப்பான பிற்பாடு தாங்க மற்றவங்களுக்கு ஒளிபரப்பாகும். அதுக்கப்புறம் கோல்டு மெம்பர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது மாவட்டத்தில் நிலம் தேடிட்டுருக்காங்கன்னா அதுக்கு வந்து எங்கள் டீம் வந்து உதவி செய்வாங்க. எங்ககிட்ட இருக்கிற தகவலையும் எங்கள் டீம் வந்து தகவல் சேகரித்தும் அவங்களுக்கு உதவி செய்வாங்க நிலம் வாங்கிறதுக்கு. மெம்பர்ஷிப் அறிமுகப்படுத்தி 2 நாட்களில் 50க்கும் மேற்பட்டோர் மெம்பர்ஷிப்பில் இணைந்துள்ளனர். நீங்களும் இந்த மெம்பர்ஷிப்பில் இணைந்து பயன்பெறுங்கள் நேயர்களே. விலையும் மிக குறைவாக தாங்க இருக்குது. இது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நேயர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேயர்களே, நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் 16 ஏக்கர் விவசாய பூமி தார் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குங்க. அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொளியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைந்துள்ளதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல்லிருந்து கோவிலூர் போகிற வழியில் கோவிலூர் அருகில் தாங்க நம்ம 16 ஏக்கர் விவசாய பூமி தார் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குங்க. நம்ம நிலம்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் இந்த ரோடு வழியாக வர மாதிரி இருக்குங்க. பைபாஸ்னும் பார்த்தீங்கன்னாலும் ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. நல்ல ஒரு அருமையான ஏரியாவில் தாங்க நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு. நீங்கள் விவசாயம் பண்ணுறதுனாலும் சரிங்க, இல்லை ஒரு வணிக ரீதியான முதலீட்டுக்கும் சரிங்க, ஒரு அருமையான உன்னதமான பூமி தாங்க நமக்கு கைக்கு கிடச்சிருக்கிறது. இந்த நிலத்தை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாங்க. நிறைய பேர் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கீங்க. எப்பவும் சொல்கிற டயலாக் தான், இந்த நிலத்தை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் நேயர்களே. நல்ல அருமையான பூமி தான் விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல நீர்வளமிக்க ஏரியாலன்னு சொல்லலாங்க. ஒரு 500-600 அடியிலேயே போர் போட்டிங்கன்னா அழகாக தண்ணீர் கிடச்சிருங்க. அதை பற்றி நீங்கள் கொஞ்சமும் யோசிக்க தேவையில்லைங்க. நல்ல அருமையான நீர்வளமிக்க ஏரியாவில் நிலம் நமக்கு விற்பனைக்கு கிடச்சிருக்குங்க. நம்ம நிலத்துலன்னு பார்த்தீங்கன்னா போர், கிணறு, சர்வீஸுன்னு எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் விவசாயம் செய்கிறீங்கன்னா சோலார் போட்டுட்டு ஒரு போர் போட்டுட்டிங்கன்னா போதுங்க. நல்ல அருமையான நீர்வளமிக்க ஏரியாங்கிறதெல்லாம் யோசிக்கவே தேவையில்லைங்க. மொத்தம் 16 ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க. நிலத்துக்கு உரிமையாளரும் விற்கிறதுக்கு தயாராக இருக்காருங்க. பவுண்டரி கல்லெல்லாம் போட்டாச்சுங்க. டாக்குமெண்ட்ஸ் பத்திரங்களும் தெளிவாக இருக்குங்க. நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 12 லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க. ஒரு ஏக்கருக்கு 12 லட்சம் ரூபாய்ங்க. மொத்தம் 16 ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க. விலை ஃபைனல்னு கிடையாதுங்க, பேசிக்கலாமுங்க. உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், விசாரிங்க, நேரில் போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடிய விரைவில் இன்னொரு காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே. மிகுந்த நன்றிங்க.